ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நடக்க இருக்கு. இந்த அமாவாசை அன்று பல கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் கிடைக்கும், என்னென்ன விஷயம்லாம் நிகழப்போகுது, முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்து பரிகாரம் மாதிரி செய்யணும், மேலும் உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் தாய் கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட அன்பர்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை சேர்ந்தவங்க பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாகவே வாழ பிரியம் உடையவர்களாக இருப்பாங்க. பெரிய மாற்றங்களை விரும்ப வரவேற்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு எதிர்நீச்சல் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வும் காணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் கூட ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மனதிலேயே வச்சுக்குவாங்க. ரிஷபராசி நேயர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு தானாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் சண்டையை கண்டால் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய விதமான சண்டை சச்சரவுகளில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக அக்கறை காட்டுவாங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடு பழகி மன வாழ்வை நன்றாகவே அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசியில் சேர்ந்தவங்க மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால தம்பதிகளுக்கிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. உங்களுடைய ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரிஷபராசி நேயர்களாக இருந்து நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பெயரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு தொழில் ஸ்தானாதிபதியாக சனியும் இணைந்திருக்காங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொட்டது துவங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. மேலும் தொழில் வளம் மேலோங்கும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய மகிழ்ச்சி தகவல்கள் கிடைக்க போகுது. மேலும் நிரந்தர வருமானம் அமையக்கூடிய வழி அமைத்து கொடுக்கும் மாதமாகவும் நாட்களாகவும் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. மேலும் உங்களுடைய ராசியில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் படிப்படியாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதே போல் தை 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எனவே வீடு கட்டுவது, கட்டின வீட்டை பழுது பார்ப்பது, திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைப்பது போன்ற இன்பம் தரக்கூடிய நல்ல செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் வீண் விரயங்களில் இருந்து விடுபட முடியுங்க. மேலும் உத்தியோகத்தில் ஊர் மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையக்கூடும். பயணங்கள் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் தை 6ஆம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வருவது பொன்னான நேரமாக கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே தீரப்போகுது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு ஊதிய உயர்வு கேட்ட சலுகைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பம் முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். பிள்ளைகளின் மேற்படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு போன்றவற்றில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பாக பிரிவினை இனிதாக முடியும். உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதி புதன் தை 23ஆம் தேதி கும்பராசிக்கு செல்ல போறாரு. மேலும் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லும் அந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வளம் சிறப்பாகவே கண்டிப்பாக இருக்கும். என்ன விஷயம்லாம் தொடங்குறீங்களோ அது அனைத்துமே வெற்றியை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நெடு நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாக நடங்க தொடங்கும். இதை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கைக்கூடி வரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்காரு. மேலும் நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் தான் இவர், அதாவது குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறனால அவர் வக்ர நிவர்த்தியாவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்தாலுமே அதை உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த விஷயம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே தேடி வரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, அப்புறமேட்டு வேலை அதாவது பதவி உயர்வு போன்ற விஷயத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தங்களின் மதிப்பெண் உயர்வதற்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பெண்களால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்குதல் சரளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 31, பிப்ரவரி 2, 3, 8, 9. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ராசி சக்கரத்தில் 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது அமாவாசை வந்து ஜனவரி 29ஆம் தேதி நடக்க இருக்குது. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள்லாம் அடைய போகிறீங்க, மேலும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.